3% சொல்லிட்டுருவோம். தீரு ராஜா பற்றி என்ன செய்யணும் பார்த்துட்டா வந்து நிறைய பார்க்குறோம். தீரு ராஜாவே மைக்கா ஆமாம். எசேக்கியேல் 26:1-2 11ஆம் வருஷம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக ஜன சதலங்களின் ஒளிமுக வாசலில் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியினால் தீர்வுடைய வீழ்ச்சி வந்து அந்த 26வது அதிகாரத்தில் பார்க்குறோம். எப்போ வந்து இந்த இப்பால் வந்து 3ஆம் இப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்காக தான் அந்த தீரு ராஜாவுடைய தீர்க்க தரிசனம் வர வச்சாரா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீழ்ச்சி வந்து 26:1 வசனத்துல 2வது வசனத்தில் என்ன செய்யுதுன்னா அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த 26:1-2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த முற்றுகை போடுறாங்களே, அது வந்து 11ஆம் மாதம் முதல் தேதின்னு சொல்லி வந்திருக்காங்க. எசேக்கியேல் 24:1 26:1-2 வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் மாதம் முதல் தேதி வருதா. எசேக்கியேல் 24:1 அது வந்து முற்றுகை, எருசலேம் முற்றுகை நாள். 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 14 வருஷம் கழிச்சு தான் 14 மாதம் அதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா அந்த தீரு ராஜாவை பற்றிய தீர்க்க தரிசனம் வந்து தீர்வை பற்றிய தீர்க்க தரிசனம் வந்து எசேக்கியேல் மூலமாக கர்த்தர் வந்து பேசுகிறார். ரைட்டா பேசுகிறார். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தா கடற்கரையில் வந்து 2 தீவு, அதாவது ஒன்று வந்து கடற்கரை ஒன்று இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மைல் தூரத்தில் ஒரு தீவு மாதிரி இருக்கும். அப்படி வந்து அதோடைய வடிவமைப்பு வந்து வளைச்சிருக்கிறாரு. அப்போது நம்ம அவங்க வந்து நிலத்துக்கு அடியில் பூமி தரையிலையும் அவங்களுடைய வர்த்தகம் வந்து நல்லா, அவங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லா காரியமும் நல்லா இருந்தது. கடலுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த துறைமுக காரியங்கள் அவங்களுக்கு 2 விதமான காரியங்கள் வந்து அவங்களுக்கு என்ன செய்யுது, சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அவங்க வந்து உச்சக்கட்டத்துக்கு, இப்போ பெருமையின் உச்சக்கட்டத்துக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நகரம் அப்படி இருந்திருக்கு. கிபி 14 பார்த்திருப்பாங்க. கிபி 14 பார்த்திங்கன்னா தீர்வு வந்து அழிக்கப்பட்டு கிபி 14 தான் டோட்டலாக வந்து ரைட்டா. எசேக்கியேல் 26:7 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீர்வுக்கு விரோதமாக வர பண்ணுவேன். இது வந்து நேபுகாத் நேச்சார் வந்து அதுக்காக நேபுகாத் நேச்சார் வந்து 13 ஆண்டுகள் வந்து என்ன செய்யறேன்னா அந்த தீர்வு பட்டணத்தை வந்து முற்றுகைப்பட்டேன். அவ்வளோ பலமுள்ள பட்டணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்ட ராஜாவில் ஒருத்தர் தளபதி வந்து பார்த்திங்கன்னா யானைப்படை வந்து
அங்கே உள்ள நம்ம இமயமலை மாதிரி அங்கே உள்ள மலையை தாண்டி போய் சண்டை போட்டிருக்கேன். அவ்வளோ பலம் வாய்ந்த ஒரு தீருடைய இராணுவ படம் இருந்திருக்கு. நேபுகாத்நேச்சாரே 13 வருஷம் விட்டுருப்பாங்க. அப்போ உள்ள நேபுகாத்நேச்சார் தான் யார், பொன்னான தலை நீரே அப்படின்னு சொல்லி சாம்ராஜ்யம் அதே ஃபஸ்ட்டு சாம்ராஜ்யம். எகிப்து வந்து நம்ம இவங்க இருக்காங்களா இஸ்ரேலில் வந்து வரும்போது அந்த சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம் அப்போ தான் ஃபஸ்ட்டு வருஷம் பைபிளில் வந்து வருது அது எகிப்து. ஆனால் சாம்ராஜ்யம்னு பார்த்தோம்னா எகிப்தை வந்து குறிப்பிட மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாம்ராஜ்யம் வந்து பாபிலோன் சாம்ராஜ்யம்னு சொல்கிறாங்க. அவன் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஆள்றாங்க. அவனே வந்து பார்த்திங்கன்னா அப்போ உள்ள நேபுகாத்நேச்சாரில் அது எத்தனாவது நேபுகாத்நேச்சாரில் அவன் 13 வருஷம் என்ன செய்கிறான்னா முற்றுகை போட்டுக்கிறார். முற்றுகை போட்டு தான் அதை வந்து அழிக்கிறேன். இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. அதை பார்த்தோம். அப்போது எவ்வளோ பெரிய வந்து உச்சக்கட்டத்தில் வந்து அந்த தீர்வு இருந்திருக்கு அப்படிங்கிறத என்ன செய்து பார்க்க முடியுது. இந்த நேபுகாத்நேச்சார் அப்படிங்கிற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பாபிலோனிய பெயர். நேபுகாத்நேச்சார் அப்படிங்கிறது ஹீப்ரு. 26:7 வாசிச்சிங்க. நேபுகாத்நேச்சார் இருக்கா, நேபுகாத்நேச்சார் இருக்கா. நேபுகாத்நேச்சார்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஹீப்ரு. அவங்க வந்து மொழிபெயர்க்கிறாங்க. சாரி, நேபுகாத்நேச்சார்ங்கிறது ஹீப்ரு பேர். கேட்டா பாபிலோனிய பேர் தான் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் அதை வந்து என்ன செய்யணும்னா ஜெயிச்சு அந்த இடித்து அந்த தீவுப்பாடு நகரத்தை வந்து இடித்து அதை கொண்டு போய் என்ன செய்யணும், அந்த தீவுக்குள்ளே அந்த தீவை பிடிக்கிறதுக்கு அப்போ இப்போ மாதிரி கட்டடம் கட்ட முடியல பாலமெல்லாம், அதனால் அதை கொண்டு வந்து போட்டு அது ஒரு பாலமாக கட்டி என்ன செய்வாங்கன்னா அந்த நகரத்தை வந்து இவங்க ஆக்குபை பண்ணுறாங்க தீவு ராஜா. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள தீர்வில் ஏகப்பட்ட பொருள் இருந்துச்சு இல்லையா, அந்த இதில் வந்து அவன் வந்து என்ன டச் பண்ணவே இல்லை. அவன் ஒரு பொருட்டாகவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், தீர்வுகிட்ட இருக்கிற அந்த ராஜாவில் ஒருத்தனை வந்து பழையபடிக்கு என்ன செய்கிறான்னா அங்கே ஒரு ஆளை வந்து ஆளுகை செஞ்சு, அதாவது அவனுக்கு கட்டுப்பட்டு நம்ம பேருக்கு வைப்பாங்க இல்லையா. இந்த நம்ம இது இருக்குல்ல, அது பேர் என்ன, மன்மோகன் சிங்கை வந்து ஆட்சியில் உட்கார வச்சாங்கள்ல, சோனியா காந்தி சொல்ல மாட்டேங்க, இவரும் ஒன்றும் எடுத்து சொல்ல மாட்டேன், பொம்மை ராஜான்னு சொல்லுவோம். அதாவது அவங்க ஆமாஞ்சாமி போகிற ஆளை ஒன்று வந்து பேருக்கு வச்சுக்கிறாங்க. இப்போது ஜெயலலிதா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பன்னீர்செல்வத்தை வந்து முதல்வராக அந்த அம்மா வச்சுட்டு போயிருந்துச்சு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணாருன்னா அந்த அம்மா சொல்லுவது இங்கே கேட்டுட்டு அம்மா சொல்லுதுன்னு சொல்லி அது வந்து அம்மா இறந்து போன பிறகு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே பொம்மை ராஜான்னு சொல்லுவாங்க. இப்போது துணை முதல்வர் அப்படின்னு உதயநிதி இருக்காப்லையா, உதயநிதினால முதல்வர் ஸ்டாலின் தலைவர்கிட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அது பொம்மை ராஜான்னு சொல்லி ஒரு ஆளை வச்சுட்டு தான் போகிறான். இவனுடைய கண்ட்ரோலில் இருந்தாலும் வேறு அவங்களே ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணி வச்சுட்டு இவன் வந்து போகிறான். இவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தீருடைய விக்கிரக வணக்கத்தோட அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா மெல்ஹார்த் அப்படிங்கிற தெய்வம் தான் அவங்களுக்குரிய தெய்வமாக இருந்துச்சு. தீருடைய விக்கிரகத்தோட பேர். இந்த நேபுகாத்நேச்சார் வந்து இப்படி 12 வருஷம் 13 வருஷம் இது பண்ணது இந்த கல்வெட்டு அப்படின்றது இந்த அமரனா கல்வெட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் தான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா வரலாறும் தெரிஞ்சு. அமரனா கல்வெட்டு வந்து அவங்க வரலாறு தெரிஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு கோயில் கட்டி வச்சுருந்துருக்காங்க. யார், தீருவில் வந்து ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மரகதம் இதெல்லாம் வச்சு கட்டிட்டாங்க. இப்போ நமக்கு சாலமோன் ஆலயம் எப்படி கட்டினாங்க அது மாதிரி இந்த மெல்ஹார்த் அப்படிங்கிற அந்த விக்கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க. அந்த கோயிலில் வந்து தங்க மரகதெல்லாம் வச்சு கட்டுனதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு ஆசைப்பட்டுதான் வந்து நேபுகாத்நேச்சார் வந்து சண்டைக்கு வரேன்.
இப்போ நமக்கு இப்போ எருசலேம் வந்து அவங்க வரலாற்று ஆசிரியர் சொல்கிற கருத்து வந்து தங்கத்திலே கட்டினதுனால அவங்க அதை இடித்து அதை அள்ளிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. அது வந்து ஆண்டவருடைய நியாயத்திற்கு ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இவங்க தங்க மரகதை எல்லாமே அந்த கோயிலுக்கு வச்சு கட்டினதுனால அதோடைய நைட் ஆனால் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கடற்கரை விளக்கு இருக்கு இல்லையா, கலங்கரை விளக்கு. அது நம்ம அப்படி பார்க்கும்போது இது இப்போ நம்ம கன்னியாகுமரி ஒரு சாமி, கன்னியாகுமரி அம்மன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வைரக்கல் மூக்குத்தி ஒரு பக்தம் போட்ட உடனே அந்த மூக்குத்தி வெளிச்சம் வந்து கலங்கரை விளக்கத்தோட வெளிச்சமாக இருந்து கப்பல் வந்து தர தட்டிருக்கு. அதனால வந்து அதை மறைச்சிருப்பாங்க. அந்த ஒளி தெரியாமல் இருக்குது, கதவே தான் அடைச்சிருப்பாங்க. அதை ஒரு ரொம்ப கோபத்தில் வந்துச்சுன்னா அவங்க வேறு மாதிரி மாற்றிடுவாங்க. ஆனால் சரித்திர பிரகாரம் பார்க்கும்போது அந்த கலங்கரை விளக்க மாதிரி இது ஒரு வெளிச்சம் இருக்குது, அதுக்கு நேரம் வந்துடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் அதை அடைச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே வந்து இந்த சிலையை வச்சது, அந்த சிலைக்கு வந்து தங்கம் முறக்காலமெல்லாம் வச்சு பண்ணால் நைட்டு பயங்கரமாக என்ன செய்யணும், பிரகாசிக்கணும். இதை பார்த்து தான் ஈர்க்கப்பட்டு என்ன செய்யணும்னா இந்த இங்கே வர்றேன் வந்துட்டு அந்த கோயிலை இடிச்சிடறேன். இது வந்து ஹெராக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, ஹெரோபிட்டாசா அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் அதை குறித்து வந்து எழுதுகிறாரு. அந்த கோயிலுக்கு பேர் வந்து ஹெராக்கிள்ஸ். ரைட்டா? 1 ராஜாக்கள் 7:15 வாசிங்க. இவன் 2 வெண்கலத் தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும், ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 12 முழ நூலளவுமாய் இருந்தது. சாலமோன் கட்டின மாதிரி அந்த தூண்கள் சரின்னா அந்த கோயில் தூணை வந்து அவங்க வந்து கட்டுறாங்க. எரேமியா 26:12 வாசிங்க. அப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாக சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். இந்த பழைய எழுப்பு தீர்க்க தரிசன வார்த்தை வந்து இதுக்கு வந்து ஏற்றதாக அந்த தீர்க்க தரிசன வார்த்தையில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. எசேக்கியேல் 26:12. அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு உன் சரக்குகளை சூறையாடி உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவிலே போட்டு விடுவார்கள். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அலெக்சாண்டர் என்ன செய்கிறாரு, அதை வந்து செய்கிறாரு. அலெக்சாண்டர் வந்து இந்த கரையோரத்தில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி 50 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கு அடியில் இந்த தூண்கள் வந்து வந்துடும். இப்போ கட்டினா அதுவும் அவ்வளோ வலுவாக வந்து இப்போ நம்ம அமர்நாள் பத்தப்பில் அது பூகம்பம் வந்தால் அவங்க போட்ட அந்த மூளைக்கல் வந்து செய்யுது அப்படியே உடையாமல் இருக்கும்போது அந்த தூண்கள் என்ன செய்யுதுன்னா தண்ணிக்கு அடியில் கிடாந்து எடுத்துருக்காங்க. எட்வர்ட் ராபின்சன் அப்படிங்கிறவங்க அந்த தூணை வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. ரைட்டா? அடுத்து வந்து 14 டோட்டலாக இருந்துச்சு. தீர்வு அழிக்கிறது கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா பல 100 வருஷம் சிறாக தாமதப்படுத்துகிற தேவனாக தீர்வு அழிக்கிறது. அது பண்ணின துணியை வந்து அதிகம். ஆனால் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நம்ம ஆண்டோட சிறா பல நூற்றாண்டுகள், எத்தனை நூற்றாண்டுகள் அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இப்போ நம்ம இப்பால் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் சொன்னாலுமே அதுக்கு முன்னாடி எவ்வளோ கரப்ஷனாக இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரும் மனம் திரும்பின ராஜாக்கள் அங்கே இருந்த மாதிரி தெரியல. இன்றைக்கி நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக்கலாம், நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம்.
கிறிஸ்தவர்கள் ஆண்ட மாதிரி நமக்கு எதுவுமே ஆண்டவரை அறிந்த ஒரு தலைவர் வந்து எந்த ஒரு மாநிலத்தையும் இல்லை ஒரு மாவட்டத்தையும் ஆண்ட மாதிரி நம்ம ஆளுகை செய்த மாதிரி தெரியல. ஆனால் அக்கிரமம் வந்து பெருகினாலும் உச்சக்கட்டத்துக்கு போனாலும் தேவன் வந்து உடனே நியாயம் தீர்க்கணும். எப்போ ஆரம்பித்தது இப்பால் அப்படிங்கிற ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 586 எருசலேம் அழிவு வருது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எசேக்கியேல் கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்போ கமிஷனாகவே இருந்துருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சாங்க. கிபி 14 தான் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் அழிச்சிருக்காரு. இப்போ தான் அது வந்து பாறையாக இருக்குது. ஆனாலும் இந்தியாவில் கவர்மெண்ட் என்ன செய்யுது, நல்ல இப்போ நம்ம தாத்தா பாட்டேன்னா நல்லா வசதியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சரித்திரத்துக்கு நம்ம வரலாறுல வந்து சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடு இடிக்கும்போது என்ன செய்வோம், எல்லாம் வச்சுருப்பாங்களா பழைய ஆட்கள் வந்து இடிக்கும்போது பார்ப்பாங்க, கீழே தோண்டும்போது பார்ப்பாங்க. பழைய நாட்கள் வந்து வீட்டுகளை புதைச்சி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பூமி கடியில் புதைச்சி வச்சுருப்பாங்க. அப்படி எடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா அதாவது பூமிக்கு கீழே இருக்கிறது தான் கவர்மெண்ட்டுக்குரியதுன்னு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் தானே ஒருத்தவங்க எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தேன். நியூஸ் எனக்கு சரியாக புரியல. அப்போ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது பாறையாக இருக்குது, பேர் இருக்குது, தீவுங்கிற பேர் இருக்குது, இங்கிலீஷில் டயர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து அதே கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா இந்த ஆட்களை வச்சு இந்த முத்து எடுக்கிற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, நீச்சல் அது மாதிரி டைவிங் வீரர்கள் முத்து, அவங்கள வச்சு என்ன செய்யுது என்ன தோண்டி பார்க்குறாங்க. இப்படி தோண்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தூண்கள்லாம் கிடைக்குது, இன்னும் தங்கம் புகையெல்லாம் என்ன செய்கிறேன் என்ன கிடைக்குது. அப்போ இப்படி சுனாமி வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா புடைகள்லாம் வச்சு அழிக்கிறது. கடைசியில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சுனாமியில் தான் அழிச்சிருக்கணும். லாஸ்ட்டில் டோட்டலாக அழினா சுனாமியில் தான் அழிச்சிருக்கணும். இப்போ தான் நமக்கு வந்து சுனாமின்னு தெரியாது. மழை பெருச்சு கடல் பொங்குச்சு உள்ளே போய் இப்போ தான் நமக்கு சுனாமி நம்ம தெரியுது. அப்போ சுனாமியில் அழைச்சி போகும்போது உள்ளே போகும்போது நம்ம இவங்க வந்து சரித்திரம் தெரியுது. ஏற்கனவே அமர்நாடு எழுதி வச்சுருக்குறாங்க. அப்போ டாப்பில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்கா வந்து உள்ளே பெருசு வச்சுக்கோங்க. டாப்பில் இருக்காங்க. அந்த அமெரிக்க அரசாங்கம் தான் செய்யும், தேடத்தானே செய்யும். அது உள்ளே போயிட்டாங்க, அப்போ வர்றவங்க தேடத்தானே செய்யணும். இப்போ இங்கே பேர் என்ன, நம்ம ஒரு பெரியவர் வந்து வீடு கட்டுறியா வச்சுக்கோங்க. வீடு வந்து உள்ளே பெருசு வச்சுக்கோங்க. அப்போ அவர் எவ்வளோ வச்சுருக்காருன்னு அவங்க பேரனுக்கோ அவங்க மருமகனுக்கோ வந்து தெரியும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அப்படிங்கும்போது அவங்க உள்ளே போய் தேடித்தானே பார்ப்பாங்க. அந்த இங்கம்மா இருக்குல்ல, அது வேறுனா சந்தன கடத்தல் வீரப்பனுடைய பொண்ணு. சந்தன கடத்தல் வந்து சந்தன கடத்தல் வீரப்பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளையடிக்கிற பணம் அவனுடைய கொள்ளையடிக்கிறதுனா ஒருத்தனை பிடிச்சி வச்சுட்டு என்ன செய்யறாங்க, இத்தனை கோடி கொடுங்கன்னு சொல்லி வாங்குவேன். அதை வந்து கடலுக்கு போச்சு வச்சுட்டேன். அது யாருக்குமே தெரியல. எனக்கு ஒரு கூட இருக்கிற காட்டி கொடுத்தவங்க கூட அவனுக்கு புதைச்ச இடம் தெரியல, பணத்தை புதைச்ச இடம் தெரியல, பணத்தை புதைச்சி வச்ச இடம் தெரியல. அவன் வீருக்கு இப்போ விஜயகுமார்கிட்ட வந்து ஒரு ஏஜியா அவர்கிட்ட சொல்லி தான் அவனை பிடிச்சன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கூட இருந்தவங்க வந்து அவனை காட்டி கொடுத்து சாகடிக்க வச்சாங்க. இந்த பணத்தை வந்து புதைச்சி வச்சது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு யாருக்குமே தெரியல. அந்த பொண்ணு கூட சொல்லிருந்துச்சு, காட்டுக்குள்ளே எங்கள் அப்பா புதைச்சி வச்சிருப்பா தேடிப்பான்னு. அந்த சந்தன கடத்துறது கர்நாடக காடு சந்தன மரக்காடா என்னமோ ஒரு பேர் சொல்லுவோம் அந்த காட்டுக்கு பேர். அந்த காட்டுக்குள்ள வந்து அந்த பணத்தை புதைச்சி வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஜனங்கள் தேடுறாங்க. அப்போ அப்படி வந்து ஒரு நியூஸ் இருக்கும்போது அந்த ஜென்ரேஷனுக்கு தான் இருக்கிறாங்க லெபனான் நாட்டில். அப்போ அவனுக்கு புதையல கிடச்சா நல்லது தானே, நல்லதுன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகள் என்ன செய்கிறாருன்னா தாமதப்படுத்தி தான் ஒரு நியாய தீர்ப்பை கூட செய்கிறாரு, கொண்டுட்டு வர்றாரு. மார்க் 7:24 வருஷம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து
ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்கக்கூடாமல் போயிற்று. ஆமாம். இப்போ அவருடைய நியாய தீர்ப்பு வந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடந்தாலும் அந்த கிருபை பாராட்டுகிற தேவன் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் தெரியுது. அவருடைய அழைப்பு என்னது, இஸ்ரவேலுடைய அந்த நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். தேவனுடைய திட்டம் வந்து நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் வந்து மற்ற வீட்டுக்கு போகாமல் இதுக்குள்ளே இருங்கன்றாரு. அவர் வேற என்ன பக்கம் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணணும் தெரியல. ஆனால் அந்த தீரு சீதோன் எல்லையில் போய் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார். அப்போ எவ்வளோ கிருபை உள்ள தேவன். அதாவது அவங்க அது பண்ணுன நியாய தீர்ப்புக்கு அங்கே போகக்கூடாது. அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதாவது சொல்லி பார்த்தீங்களா, ஒரு பிசாசு வந்து உள்ளே போயிட்டு உள்ளே போகிறவருக்கு நம்ம விடக்கூடாது. போயிட்டு அது இத்தனை வருஷம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது சொல்லிடுறாரு. அதுன்னு சொல்லுவாங்க. ஆர்டர் போட்டு தான் ஆண்டவர்கிட்ட இது கேட்டார், ரெக்வஸ்ட்டு. ஆனால் டிமாண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. உள்ளே போயிட்டு இத்தனை வருஷம் இருந்து தான் வெளியில் போவேன்னு சொல்லுவோம். அப்போ அந்த நியாய தீர்ப்பு வந்து இன்னும் இருக்குது அதுக்கு. ஏன்னா இப்போ அழிச்சிட்டாரு, அந்த பட்டணம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் இருக்கிற காலங்களில் அந்த எல்லைக்கு போகிறார். எவ்வளோ கிருபை உள்ளது. அவனே நியாய தீர்ப்பில் இருக்கிறேன். நாம் எதுக்கு அந்த ஜனங்களை போய் சந்திக்கணும்? அவன் என்னது ஊருக்குலாம் போகக்கூடாது, நான் அந்த எல்லா வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க. பார்த்தீங்களா அந்த கிருபை, மகா பெரிய கிருபை. மார்க் 24:34. மார்க்கில் 24 இருக்குது. மார்க் 7:24. இப்போதான்க்கா படித்தேன். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 வாசிங்க, 25 வாசிங்க, 30 வாசிங்க. அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். மறுபடியும் அவர் சீரு சூதன் பட்டணங்கள் எல்லையை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகள் வழியாக கிரேக்க ஸ்திரீ வரும் பாருங்க. 30 வாசிங்க, 34. நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லது. அது இதில் வரும். அதுதான் இருக்குது 25 to 30. 7ல் நான் குறிச்சிருக்கிறேன். 7ல் 25 30 கிரேக்க நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லது. யாரப்பா எந்த ஊரும் 26ல் இருந்தா இல்லை, எந்த ஊரும் மட்டும் பாருங்க. கிரேக்க ஸ்திரீ அதெல்லாம் ஒரு பேர் வருங்க. சீரோபேனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீ. அவன் கிரேக்க வந்து யாருன்னு பார்த்தோம், அந்த யாவான் சந்ததி. யாவான் சந்ததி எங்கே போனாங்க? தீரு பட்டணத்துக்கு போனோம். அப்போ அந்த தீரு பட்டணத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ தான் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட வரான். ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்யறாங்கன்னா சொகம் கேட்குறான். ரைட்டா? அப்போதான் அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லது. பிள்ளைகளின் அப்பனா யார்? இஸ்ரவேலர். அவங்களுக்காக அவர் வர்றார். அப்போ அவருடைய மினிஸ்ட்ரி வந்து இஸ்ரவேலுடைய மினிஸ்ட்ரி. நீ சொகம் கேட்டு வர, நீ யார்? நாய்க்குட்டின்னு யார்? அழிவு நியாயத்திற்கு புறஜாதி. அடுத்து வந்து அழிவுக்கு நேராக தீர்வை சேர்ந்தவன் நீ. உனக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இதை கேட்கும்போது இப்போ இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், சத்தியம் தெரிஞ்சவனாக இருக்கிறேன். அதனால இவன் என்ன சொல்கிறேன், ஆண்டவரே புறஜாதி தான், அவங்களுடைய மினிஸ்ட்ரி எல்லைக்குள்ளே இல்லாதவ தான். ஆனாலும் எனக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இரக்கம் பாராட்டலாம். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து கீழே போடணும்னு சொன்னேன், இரக்கம் பாராட்டலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறேன். அப்படி கேட்கும்போது இந்தவுடைய விசுவாசத்தை குறித்து கர்த்தர் சொல்லுவார். வாசிங்க அந்த விசுவாசத்தை குறித்து. இயேசு அவளை நோக்கி தன் மகளை பிடித்திருக்கு. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இஸ்ரவேலுக்குரிய தேவன் தான். இஸ்ரவேலுக்கு அதை நான் மாறுத்தரும் சொல்லலை. நான் வந்து தீருவுடைய சந்ததி, கிரேக்க சந்ததி தான். நான் நியாயத்தீர்ப்புக்கு உட்பட்டவர் தான். ஆனாலும் நீங்கள் வந்து இரக்கம் பாராட்டுகிற தேவன். அவங்களுக்கு செய்யும்போது அதில் கொஞ்சம் மிஞ்சி கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சா அதெல்லாம் செய்யுங்க, எனக்கு கொடுங்க, அதில் எனக்கு வந்து கிருபை பாராட்டுங்க, உங்கள் கிருபையில் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி
அந்த இடத்துல வந்து அவன் கேட்குறான். ரைட்டா? அடுத்து லூக்கா 6:17 வாசிங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீசரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூதா தேசத்தில் இருக்கும்போது எங்கேருந்து ஆட்கள் வராங்க? தீர்வுலேருந்து ஆட்கள் வராங்க. அப்போ சத்தியத்தை கேட்கறதுக்கு ஒரு எல்லை இல்லை. பாஞ்சையாக வரும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் போகலைனாலும் என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, தேடி வரும்போது என்ன செய்கிறாரு, அவருடைய கிருபையானது அவரை ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்குது. பட்டணம் வந்து தீட்டுப்பட்டுருச்சு, சந்ததி தீட்டுப்பட்டுருச்சு, நியாயத்தீர்ப்பில் வந்து ஆளுகைக்குள்ளே இருக்குது. ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வரும்போது என்ன செய்யறாங்க, இங்கே கிருபை பாராட்டுகிறது ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்மளாம் எப்படி வந்து அப்படி தான் வந்திருப்போம் நினைக்கிறேன். ரைட்டா? நம்ம அவர் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம அறியலை, கேட்கலை, நியாயத்தீர்ப்புக்கு நம்ம நேரம் வந்து நடத்தப்பட்ட இருக்கிறோம். ஆனால் எங்கேயோ ஒரு பிரசங்கம் பண்ணும்போது, ஒரு பிரசங்க வார்த்தை கேட்கும்போது, ஒரு கூட்டங்களில் போய் அவருடைய வார்த்தையை போய் நம்ம கேட்கும்போது நாம் நியாயத்தீர்ப்புக்கு உட்பட்டவங்க அப்படின்னு அறிஞ்சாலும் ஒரு வார்த்தையை கேட்க வரும்போது ஒரு கிருபை தான் நம்ம செய்யணும். பவுல் சொல்கிறாங்க, இங்கே கிருபையினாலே ரட்சிக்கப்பட கிருபையினால் உண்டான உடைய கிருபையினாலே உண்டான ஈவு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாங்க. இது எங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. இது உங்களாலோட கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்கன்னு வரும். உங்களால் உண்டானது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம செய்யறோம், அறிந்து கொள்கிறோம். நம்ம வந்து அறிந்து கொள்கிறோம். மத்தேயு 11:21-22 வாசிங்க. மத்தேயு 11:22-23. கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மணந்திருப்பீர்கள். அப்போ தீர்வு வந்து உக்கிரமாக அழிக்கப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதை விட ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் யார் இருந்திருக்காங்க, பெத்சாயிதாவும் கோரேசும் நினைச்சாங்க. பாவத்தில் வந்து நிரம்பின ஒரு கரப்ஷனான ஒரு இடமா வந்து இருக்குது. அப்போ இன்னைக்கு உள்ள உலகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீரோட எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குதுன்னா, பெத்சாயிதாவும் கோரேசோட எப்படி இருக்குன்னா, கரப்ஷனை வந்து உலகத்தில் நம்ம வந்து ஆமாம் கம்பேர் பண்ணுறாரு. தீரோட ஒன்றே என்ன செய்ய, நீ மோசம், நியாயத்தீர்ப்பு குறைச்சிட உட்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல வராது. லூக்கா 10:13-14 வாசிங்க. லூக்கா 10:13. கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டு இருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருக்கும். தீர்வுக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து போய் மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய சரித்திரம் வந்து நமக்கு இல்லை. எப்போ வரான்னா கிபி 1ஆம் நூற்றாண்டில் வந்துடுறாரு. ஆனால் கிபி 14 தான் டோட்டலாக அறிவின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் வந்து அங்கே போய் என்ன செய்யலை, அவர் வந்து பிரசங்கம் பண்ணலை. ஆனால் வந்து அந்த ஜனங்கள் வந்து இங்கே வர்றாங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் இருந்த ஸ்தானத்தில் வந்து அந்த பெத்சாயிதாவும் இன்னொன்று கோராசி வந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கலாம். ஆனால் தீர்வும் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, வந்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ நியாய தீர்ப்பின் போது அப்போ தீர்வுக்கு பனிஷ்மெண்ட் கம்மிதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அது கேட்கலை, அதனால அதுக்கு கம்மியாக இருக்குது. நீ ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீ என்னுடைய வார்த்தையை கேட்கல அப்படின்னு.
அப்போ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எங்கெல்லாமோ ஆண்டவருடைய வார்த்தை வந்து என்ன செய்யுது, எங்கே வேணாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யுது, வெளிப்படுகிற காலங்கள்லாம் வந்து இருக்குது. ஒரு பக்கம் இந்த ட்ராய்ஸ் கொடுக்குறது, தெரு மினிஸ்ட்ரி, மைக் மினிஸ்ட்ரி, ரேடியோ மினிஸ்ட்ரி, வெளியில் போய் நம்ம போய் பார்க்கலாம். வந்து யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, சர்வசாதாரண சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன செய்ய எல்லா இடமும் வருது. அப்படி வரும்போது ஆண்டவர் வந்து இப்போ எல்லாமே வந்து என்ன செய்யுது, எல்லா இடமும் கத்தனை செய்கிறாரு. அவருடைய செய்திகள் என்ன செய்கிறாரு, அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ ஒருத்தர் வந்து நல்லா ஜோம் இல்லை, அவன் கத்தருக்குள்ள இல்லை, அதனால நமக்கு எழுப்புதல் இல்லை நம்ம சொல்லி சொல்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தை எங்கே வேணாலும் எப்படிப்பட்ட இடங்களையும் கிரியை செய்யக்கூடியது. இப்போ ஆசீர்வாதமாக இருக்காரு, இல்லை வந்து ஒருத்தர் வந்து இப்போ தவறான ஒரு கேரக்டர் உள்ளவனாக இருக்கிறான், அவன் வந்து பிரசங்கம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு அசைவு ஏற்படாது. ஆனால் அந்த தவறான ஒரு பிரசங்கியார் அவனுடைய ஒரு உள்ளார்ந்த ஒரு அவனுடைய வந்து பாவத்துக்குள்ளே வந்து இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. பாவத்துக்குள்ளே இருக்கும்போது அவனை ஒரு நாள் வந்து அவனுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிற தேவன். ஆனால் அவன் பண்ணின பிரசங்கம் வந்து அப்போதைக்கு அசைவு இல்லாமல் இருந்திருக்கான், உப்பு சப்பு இல்லாமல் இருந்திருக்கான். நீங்கள் ஆசீர்வாதம் சிஎஸ்ஐ பாஸ்டரோ இல்லை நார்மலாகவே இந்த பாஸ்டருக்கு படிச்சிருக்காங்கல்ல, இவங்க பிரசங்கம் போது பார்த்தீங்கன்னா உப்பு சப்பு இல்லாமல் நிறைய இருக்கு. ஒரு ஏன் அப்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்டையும் தெரிஞ்சிருக்கிறார். ஆமாம், இப்போ மெயினாக வந்து பாஸ்டர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வேதத்தில் வந்து அப்படி ஆழமாக தியானித்து பிரசங்கம் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி உள்ளவங்க இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சபையை ஒருங்கிணைச்சு பாட்டுக்குட்டியை தட்டி கொடுத்து அவங்கள கரை சேர்க்க தான் பார்ப்பாங்க. அந்த டீப்பாக அதட்டி அவங்கள வந்து கண்டித்து பேசி அப்படி தான் வந்து பிரசங்க அவங்களுடைய சண்டே சர்வீஸில் மெயினாக பேசுகிறாங்க வச்சுங்களேன். அந்த சர்வீஸில் வந்து தம்பி பைபிள் ஸ்டடி மாதிரி எடுத்தால் யார் உட்காந்து கேட்பா? அப்படி கேட்டாலும் முழுசாக சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நம்ம எத்தனையோ மாதம் பார்த்துட்டு என்ன எத்தனை மாதம் ஆகும்னு நமக்கு தெரியல. அப்படிங்கும்போது முழுசாக சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விட்டு போடலாம். 4 வாரத்தில் ஒரு வாரம் பரிசுத்தத்தை பற்றி பேசுவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ரட்சிப்பை பற்றி பேசுவாங்க. அப்புறம் ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா சபை நடவடிக்கைகள் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி பேசுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சபையோட ஃபோக்கஸ் தான் இருக்குது. அதேமாரி பார்க்கும்போது சபை பாஸ்டர்ஸோட வந்து பிரசங்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு டீப்பாக இருக்காது. ஒரு நடைமுறைக்கு ஒத்ததாக இருக்கும். இப்போ நம்ம பைபிள்ஸ் காலேஜில் பிரபாகரன் பாசுறதுனால நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பேசும்போது நம்மளுடைய நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அப்போ வந்து நமக்கு வந்து அது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து போன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வேதத்தை வந்து ஆராய்ந்து பார்த்து இந்த காரியங்கள் என்ன நீங்கள் திரும்ப நீங்கள் பைபிள் வேதத்தில் நீங்கள் இசைக்கள் திரும்ப படித்து பார்க்குறீங்களா? திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அப்படி படித்து ஆஹா இத்தனை நாள் நம்ம வாசித்ததுக்கும் இப்போ வாசிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ காரியம் நம்ம பார்க்கவே கொஞ்சம் அது ஆண்டவருடைய வார்த்தைகளை வந்து நம்ம செய்யக்கூடாது. இந்த காலத்துக்குள்ளே எவனாலும் உள்ளே போக முடியாது. அப்படி இருக்கும்போது திருமணம் வந்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இப்படி வாசித்ததுக்கு இனிமேல் வாசிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ எத்தனையோ வருஷம் நம்ம வந்து சர்ச்சையில் போய் பிரசங்கம் கேட்டிருக்கோம். அந்த பிரசங்கத்தை வச்சு நம்ம பைபிள் படித்து பாஸ்டர் சொன்ன பைபிளை படித்து நமக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுருக்கா? ஏன்னா அப்படி அவங்களுடைய அழைப்பு அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுனீங்க எனக்கு அந்த அடுத்த கட்டத்துக்கு தான் போக வந்து அந்த கட்டத்துக்கு வர முடியல. நடைமுறைப்படுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க, அந்த நடைமுறைப்படுத்த வந்து கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு வந்து இந்த நடைமுறைப்படுத்துறத அடுத்த கட்டத்துக்கு நம்ம அது எனக்கு நார்மலாக தெரியும். அது புரியுதா? இப்போ ஆண்டவர் வந்து அழைக்கிற தவறு சொல்லவில்லை. எல்லாருமே அப்படிப்பட்டவங்க இருப்பாங்களா, என்ன டீப்பாக பேசுகிறவங்க இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து மேய்ப்பன் தானே, ஆடுகள் வந்து இப்போ நான் வந்து நான் சொல்லிடுவேன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இப்படி தான் இருக்கணும் எவனும் இருக்க மாட்டேன். ரைட்டா? அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து எல்லோரும் ஓடுறாங்க, அதையும் சகிச்சு தான் வந்து சில சபை நடத்துகிறாங்க. சரி, சபை பாசு சொல்லிட்டாரு நம்ம கனப்படுத்தி இருக்கணும், அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போகணும், நமக்கு தானே நடத்துகிறாங்க ப்ரோக்ராம்ங்கிறது அறிவு இல்லாமல் தான் அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. அதையும் சகிச்சு தான் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து நடத்துகிறாங்க. அப்போ ஒரு போதகர்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து செய்கிறாங்கன்னா அரவணைச்சு சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது தட்டி கொடுக்க வேண்டியது தட்டி கொடுக்குறாங்க, கடிந்து கொள்கிறாங்க. அவ்வளோ டீப்பாக வந்து ஆத்துமாக்களை வந்து ஒரு இதை கொண்டு போகும்போது இருக்க மாட்டாங்க. ஆர்கனைஸ் வந்து இப்போ ஏன்டா வர்றாங்களா? வரமாட்டாங்கல்ல, வரமாட்டேங்கிறாங்கல்ல.
ஏன் அவங்கக்கிட்ட போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய அழைப்பு ரொம்ப டீப்பாக அப்படிலாம் பண்ணும்போது எவங்க வரமாட்டேன். அப்போ நம்ம என்ன செய்யறோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி சேர்த்துட்டு அப்புறம் அவங்க ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு ஆவிக்குரிய கூட்டம் ஆயத்தம் பண்ணி அந்த காரியங்கள் ஆயத்தம் பண்ணி பேசும்போதே பாஸ்டர்ஸ் பயந்து பேசுவாங்க. பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது உடனே பெரிய பாஸ்டர் இப்போ பயமாக இருக்கிறதுக்கு எப்போ பைபிள் ஸ்டடி நடந்துச்சுன்னா இவர் கிருபாகரன் டேவிட் பாஸ்டர் அவங்களே பயந்து எடுப்பாங்க. ஏதாவது பாஸ்டர் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து எடுப்பாங்க. எது இப்போ நான் ஈசாக்கு குறிப்பாக நடக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மெசேஜ் தான் பண்ணாலுமே ஒரு வசனத்துக்கு ஆவியாக பேசாமல் இருப்பார். அடுத்த வசனம் போகும்போது அப்படி நறுக்கணும் குத்தும். நம்மளோட வசனத்தை நிப்பாட்டிக்கு. ஏன்னா அடுத்தது பாஸ்டர்கிட்ட போயிடும் இல்லையா, பாஸ்டர்கிட்ட போயிடும் என்ன எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஆண்டவருடைய ஆவியான கிரியை செஞ்சாரு பேசினார் அப்படிங்கிற அந்த இடத்துல வராது. அப்போ நம்ம ஒரு சபையிலேருந்து போதகருக்கான இவங்க என்ன பண்ணுவாங்க, டேரக்டாக போய் பாஸ்டர் சொல்லிடுவாங்க. இடையில இருக்கவங்க டீப்பான சொல்கிறது அவங்களுக்கு வந்து நடத்த முடியாது. அவங்களா பார்த்து நடத்துறது அவங்களுக்கு என்ன தாக்கம் இருக்கும், எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும். 1-2 இல்லை எல்லாரும் போய் சேரணுங்கிற தாக்கம். இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, காலேஜ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்ன செய்யணும், அவங்க வந்து பாஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே தான் அந்த பாசிட்டிவ் அழைப்பு. அது அவங்களும் நமக்கு சொல்ல முடியாது. வருங்காலங்களில் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபிள் ஸ்டடி எடுக்க வாங்க இருக்கும்போது இல்லைடா இன்னும் நீங்கள் அதில் தகுதிப்படாத அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே வராது. நீங்கள் எடுத்து வர ட்ரை பண்ணி பாருங்கள், அதுதான் நல்லது இல்லை. ரைட்டா? சரி மணி பார்த்துக்கோங்க. சரி, அப்போஸ்தலர் 21:34 வருஷம். அப்போஸ்தலர் 21:34. அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அப்போஸ்தலர் 21:34. அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் பவுல் காலங்களே அந்த தீர்வு விசுவாசி 1 சாமுவேல் 4:13. அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. இந்த சிங்காசனம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாவுக்கு மட்டும் உரியதில்லை, ஆசாரியர்களுக்கு உரியது. இப்போ ஏலி வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரியன் தானே, அவனுக்கு ஒரு சிங்காசனம், ஆசாரியர்களுக்கு வந்து ஒரு சிங்காசனம் தான் கொடுத்துருப்பான். இவன் பேர் என்ன, நம்ம தீர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவாசனம்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ஏலி எப்படிப்பட்ட, ஏலியுடைய ஸ்தானம் என்னன்னா அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை தான் இருக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், பிள்ளைங்களை ஒழுங்காக கரெக்டான ஒரு பாதையில் வரல. எப்படிப்பட்ட ஒரு சிங்காசனத்தில் இருந்தாலும் கரெக்டான பாதையில் இருக்கும்போது என்ன செய்யணும், அந்த சந்ததி வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். அவனை குறித்து வந்து எந்த ஒரு தவறான காரியமும் வெளிப்படலை. ஏலி அப்படி பண்ணினேன் இப்படி பண்ணான்னு பண்ணலை. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்ய சாமுவேல்கிட்ட பேசுகிறார், அவங்ககிட்ட பேசுகிறார். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறாரு, அவங்ககிட்ட பேசுகிறேன். தீர்க்கதரிசி இன்னொரு சாமியல் மூலம் பேசுகிறேன். இன்னொரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுவேன், உன் பிள்ளைய வந்து கண்டித்து வைப்பா அப்படின்னு சொல்லும்போது அவனால் கண்டிக்க முடியாத ஒரு நிலைமையில அவனே வயசாகி போயிடுவேன். கூப்பிட்டு பேசுகிறேன், பசங்கக்கிட்ட பேசுகிறேன்னா அவனை என்ன செய்கிறான், அவன் டோட்டலாக கரப்ஷனாக இருப்பேன். அந்த சிங்காசனத்தில் இருக்கும்போது அந்த சிங்காசனத்துக்கு ஏற்ற விதமாக செய்யணும், நம்ம வந்து இருக்க கற்றுக்கிறோம். இப்போ இவன் வந்து தீரு ராஜா வந்து நான் தேவன்
இந்த இதுதான் என்னுடைய சிங்காசனம்னு சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி இருந்தனாலே அவன் வந்து அந்த அழிவுக்கு நேரம் வந்து கர்த்தர் வந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ ஏலி என்ன செய்யணும், அந்த சிங்காசனத்துக்கு சமமாக தான் என்ன செய்யணும், ஆண்டவருடைய அந்த நாட்களில் வந்து ராஜாவை தெரிந்து கொள்றதுக்கு முன்னால் ஏலி இருக்கேன். இஸ்ரேல் ஜனங்களை பிரித்து எடுக்கிறாரு, எகிப்து வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆபிரகாமை பிரித்து எடுக்கிறாரு, ரைட்டா. ஆபிரகாம் பிரித்து எடுக்க ஆபிரகாம் சந்ததியாக வராங்க. யோசேப்பு வந்து அதிகாரியத்தை வரைக்கும் அவர் ராஜாவாக இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தானியேல் வந்து அதிகாரியத்தை வரைக்கும் ராஜாவாக இல்லை. ஆனால் இவர் மோசே வந்து தலைவனாக வச்சுருக்கிறார் ஆண்டவர் வந்து. அவனை வந்து ராஜாவாக எல்லாத்துலேயும் வந்து அது வந்து ஒரு பிரதான ஆசாரியர் லெவலில் எல்லா காட்டிலும் மிஞ்சின ஆளாக தான் இருக்கிறேன். அவன் ஒரு ஸ்தானத்தில் இருக்கேன், அவன் ஒரு சிங்காசனத்தில் தான் இருக்கிறேன். அடுத்தது பார்த்தா யோசுவா அவன் வந்து சிங்காசனத்தில் இருந்த மாதிரி தெரியலை. அவன் இராணுவ தளபதியாக இருக்கேன். அது பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறேன், பலியிட்டெல்லாம் வந்து அதுக்கு ஆசார் பிரித்து எடுத்துறாரு, லேவியராமத்தில் பிரித்து எடுத்துடுறாரு தனியாக அவருக்குன்னு வேலை செய்கிறதுக்கு. யோசுவாவுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏலி வரேன், ஏலிக்கு வரேன், சாமுவேல் வரேன். அப்போ ஏலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயாதிபதி தான் இருக்கிறேன். சாமுவேலுக்கு முன்னாடியே ஜனங்களை நியாயம் விசாரிச்சாரு, அவன் ஒரு நியாயாதிபதி தானே, ஆசாரியனாகவும் இருக்கிறேன், நியாயாதிபதியாக இருக்கிறேன். தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி இல்லை ஏலி, ஏலி இல்லை ஏலியை சொல்ல வரேன், ரைட்டா. அப்போ இந்த தன்னுடைய ஆண்டவர் கொடுக்குற அந்த பதவி அது வந்து சிங்காசனம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு போதக பதவி கொடுத்தா அது ஆண்டவருடைய உங்களுடைய சிங்காசனம். அது யார் வேணாலும் உட்காரலாம். மந்திரிக்கு ஒரு சிங்காசனம் இருக்கான், அவங்கவுங்களுக்கு ஒரு போஸ்டிங்க்கு ஒரு சேர் கொடுப்பாங்க இல்லையா, அது அவங்கவுங்களுக்கு ஒரு சிங்காசனம். இந்த பொதுச் செயலாளர், வட்ட செயலாளர், துணை செயலாளர்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அப்படி இந்த சிங்காசனம் வந்து இருக்கும்போது அந்த சிங்காசனம் யாருக்கு உகந்ததாக இருக்கணும், தேவனுக்கு உகந்ததாக இருக்கும்போது யாராக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அந்த நியாய தீர்ப்புக்கு சந்ததி வந்து கரப்ஷன் ஆகுது, அவனுடைய வாழ்க்கை கரப்ஷன் ஆகுது, சந்ததியே கரப்ஷன் ஆகுது, ரைட்டா. எசேக்கியேல் 26:19 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போதும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும். அந்த குழியில் இறங்குகிறவள் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சடலங்களை வந்து இந்த செத்துப்போன சரீரங்கள் என்ன செய்கிறாங்கன்னா கொட்டுவதற்கு வசதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி வெட்டி வைப்பாங்க. இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, புதைக்கிறாங்க இல்லையா, புதைக்கும் போது பண்ணுறாங்க ஒரு உடலை ஒரு 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 சடலத்தை வந்து புதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறாங்க, வெட்டி பெட்டி வச்சு இறக்குறாங்க புதைக்கிறது. அப்போ நிறைய பேர் வந்துட்டா அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்க, வெட்டி புதைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த தீர்வு அழிக்கிறதுக்கு கர்த்தர் வந்து அந்த சுனாமி, நம்ம சொல்கிற சுனாமின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த நியாய தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரை கீழே என்ன செய்கிறாருன்னா அப்படிப்பட்ட குழிகளை வந்து வச்சுருந்துருக்காரு. இப்போ நம்ம இங்கே போகிறோம்ல, ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம்னா சுருளிக்கு போனோம்னா சுழி இருக்குது போயிடாதீங்க உள்ளே என்ன சொல்லிடுறாங்க அப்படி இருக்குது. அப்புறம் கொடைக்கானல் இருக்கா, கொடைக்கானல்ல ஊட்டியில் இருக்காங்க அந்த காட்டு. ஆமாம், அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது, போனீங்கன்னா உள்ளே இழுத்துறோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அந்த நியாயத்திற்கு அங்கங்கே வச்சுருக்கிறார். அந்த சுழலில் போய் சிக்கி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. குளிக்க போனேன் அங்கே போய் அப்படிங்கும்போது அங்கே அவர் வச்சுருக்காரு. இந்த நீரோட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டா வெளியில் வரமாட்டாங்க. அப்போ இந்த தீர்வுக்கு அப்படியோட குழியை வந்து உருவாக்கி வச்சுருக்காரு, ரைட்டா. அது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம மழைநீர் சேகரிக்கிறதுக்கு தொட்டி வச்சுருப்பாங்கள்ல, தண்ணியை வந்து சேகரித்து அப்போ நம்ம அதை வடித்து கொண்டு உள்ளே கொண்டு வரோம்ல, அந்த மாதிரி கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. எல்லாமே ரெடியாக வச்சுருக்காரு. நம்ம நார்மலாக வாசிட்டு போயிடும். குழியில் இறங்குகிறவர்களுக்கு என்ன வாசிக்க திரும்ப 26:19. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போதும், மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும். குடியில்லாத நகரம். குழி 20 வருஷங்க. பூர்வ காலத்து ஜனத்தண்டைக்கு குழியில் இறங்குகிறவர்களோட நான் உன்னை இறங்க பண்ணுவேன். ஆமாம், பூர்வ காலத்து ஜனத்தண்டைக்குன்னா அவனுடைய சந்ததி எங்கே இருந்துச்சா அங்கே நீ போவடா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 21 அப்படி வாசிங்க. உன்னை மகா பயங்கரமாக வைப்பேன், இனி நீ இருக்க மாட்டாய், நீ தேடப்பட்டாலும் இனி என்றைக்கும் காணப்பட மாட்டாய். ஆமாம், தேடப்பட்டாலும் காணப்பட மாட்டாய்ன்னு சொல்லி சொன்னார். அந்த தீர்வு என்ன எதுவும் இருக்குது, அது அவருடைய கிருபை. அந்த லெவலுக்கு அவன் இல்லை. டோட்டலாக போனேன். அப்புறம் 12:29 யாத்திராகமம் 12:29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும். இந்த காவல் கிடங்கு அப்படின்னா ஜெயிலில் இருக்கிற பிள்ளை. அப்போ தலைச்சன் பிள்ளைய அவர் கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். அப்போ அவங்க முடிவு பண்ணும்போது அவனுங்களை கொண்டு எங்கே அந்த பிள்ளைய கொண்டு புதைக்கணும்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணுறாங்கல்ல, அந்த சவங்களையும் கருத்தை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது அந்த குழியில் இறங்குறோம். இப்போ எப்படி பாதாளத்தை சொல்கிறோம் இல்லையா, டோட்டலாக போய் ரெடி பண்ணி வச்சுருக்காருல்ல. அப்போ இந்த உலகத்தில் ஒருத்தன் ஜாகிரன் அப்படின்னா அவங்க எந்த இடத்துல புதைக்கிறாங்கன்னு கருத்தை வச்சுருக்காரு, ஆயத்தம் பண்ணி வைக்கிறது. உள்ள புளிய வெட்டி புதைக்கிறதா, தீயில வச்சு எரிக்கிறதா, இல்லை போன போக்கில் எங்கிட்டாவது கிடப்பானா, காக்கா இப்போ கழுகு ஒரு டாட்டா பிர்லாவா டாட்டா ஒரு செத்தாரில் ஒருத்தர் ரத்தன் டாட்டா. ரத்தன் டாட்டா அவங்க பெர்ஷிய இனத்தவர்கள். பெர்ஷியான்னு கேள்விப்பட்டிருக்கோம்னா பெர்ஷியா, ஈரான், அந்த பெர்ஷியா இனத்தவர்கள். அவங்க செத்தாலும் அந்த பணம் மற்றவங்களுக்கு பிரயோஜனம்னு சொல்லிட்டு காக்காவில் கழுகு ஓட்டம் கட்டி வச்சு அதில் வச்சுருவாங்க. அது அந்த செத்த பிறகு நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்போ அதையும் கர்த்தர் ஆயத்தமாக நினைக்கிறது. அப்போ அந்த சந்ததி எப்படி அதை ஒரு இதில் ஏசபேல் அகாபராஜெல்லாம் உன்னோடைய இதை நாய்கள் அப்புறம் இன்னொன்றுக்கு கழுகுகள் தின்னு சொல்லி வருங்களா, சவுலுக்கு போய் விரட்டுவாங்க நட்டி ஒருத்தி. அப்போ எல்லாருக்கும் அந்த நியாய தீர்ப்பு வச்சுருக்காரு. ஒருத்தன் சாகுறானா அதுல என்ன செய்யணும், நியாய தீர்ப்பு. கர்த்தர் சொல்றாரு, நீதிமானுடைய மரணம் கர்த்தர் பார்வைக்கு அருமையா இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரு சவ அடக்கத்திலே நமக்கு என்ன செய்ய வித்தியாசம் தெரியும். இப்போ அந்த ஹிந்துஸில் செத்து போயிட்டா கூட கூட்டம் அவ்வளோ வரலன்னா என்ன பாவம் செஞ்சா ஒருத்தன் கூட வரலன்னு சொல்லுவாங்க. நான் பாரதிய நகரில் இருக்கும்போது ஒருத்தன் செத்து போயிட்டேன். அவன் குடியாரன், ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லுவான். அந்த பொண்டாட்டி போட்டு அடித்து எடுத்து இந்த சிலிண்டர்லாம் கொண்டு கொடுக்கலைன்னா அடிச்சிருவானா, சிலிண்டர் கூட எடுத்து கொண்டு விற்றுட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டான்னு சொல்லுவான். எப்படி ஆக்சிடென்ட் செத்துட்டேன் நினைக்கிறேன். அப்போ நான் அங்கே இருந்தேன். அப்போது அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு சண்டை போடுறாங்க, பாடி எடுக்கிறதுக்கு. எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ நான் போய் பேசும்போது இல்லை எப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லவும், சரி பரவாயில்ல, நான் கூட சரி அந்த ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஒரு ஆம்புலன்ஸோட ஏற்றி ஆம்புலன்ஸு சின்ன வண்டி மாதிரி இருக்குல்ல, இந்த ரதம் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, தங்க ரதம் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ரதத்தோட ஏற்றி விடுங்க, கொண்டு போய் எதுக்கு படுப்பா பணத்தை வச்சு சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ சொல்கிறேன். இந்த பசங்க பார்த்திங்கன்னா இந்த குட்டியானு சொல்லுவோம்ல, இதில் போய் ஏற்றிட்டு போனாங்க. அப்போ தான் அந்த நியாய தீர்ப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனுடைய நியாய தீர்ப்பு அது சவ அடக்கத்தில் தெரியும். அப்போ நார்மலாக ஒருத்தன் சாகுறேன் அப்படின்னா அது கூட ஆயத்தம் பண்ணி வைக்கிறது. இப்போ நம்ம கிறிஸ்டியன்ஸில் என்ன செய்கிறாங்க, நல்லா பாட்டு படித்து அதுக்கு ஒரு கணத்தை கொடுக்குறேன். கர்த்தருடைய பார்வைக்கு தேவையுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பாச நியமிச்சு
அவங்க வந்து கண்டிப்பாக அது பாஸ்டர்ஸ் வந்து இப்போ அந்த சவத்தை அடக்கம் பண்ணணுங்கிற திட்டம் திட்டம் பண்ணுறது. அந்த திட்டம் இல்லைன்னா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு அசிஸ்டன்ட் பாஸ் அனுப்பிவிட்ருவாங்கல்ல, கல்யாணத்துக்கு போகிறோமோ இல்லையா இந்த சவ அடக்கத்துக்கு போகணும்னு சொல்லி போவாங்க பாஸ்டர்ஸ். அப்புறம் எவ்வளோ கிருபை வச்சுருக்காங்க. ஆமாம், எல்லாத்துலேயும் கர்த்தருடைய காரியம் செய்து நமக்கு வந்து இருக்கு. எரேமியா 37:16 வாசிங்க. அப்படியே எரேமியா காவற்கிடங்கின் நிலவரைகளில் பிரவேசித்து அங்கே அநேக நாள் இருந்தான். ஆமாம், அவனை போட்டு வச்சுருக்காங்க. அந்த நிலவரை அப்படிங்கிறது ஒரு பாதாள சரம் மாதிரி, பாதாள குழி மாதிரி தான். அது ஆண்டவர் வந்து எரேமியா வந்து ஒரு ரத்த சாட்சியை மறிக்கிறதுக்கு அவர் என்ன செய்ய ஒரு நிலவரையை ஏற்படுத்துகிற தேவன். பிசாசு மக்கள் வந்து ரெடி பண்ணாலும் ஆண்டவர் வந்து அவனை அங்கே தான் போட்டு எடுக்கணும்னு சொல்லி இப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா ஒரு காரியத்தை வச்சுருக்கிறார். இதுவும் கிட்டத்தட்ட அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. எரேமியா 38 வந்து 6 to 13 வருங்கள, அவனை வந்து இந்த தொழிற்குள்ளே போட்டு எடுப்பாங்களே, காவல் முற்றத்தில் இருக்கிற முற்றம் இல்லை அதுக்கு அது வந்து இப்போ அவர் அங்கேயே தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு வந்து அந்த மெராண்டாவில் வந்து இருந்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவார். இது வந்து ஒரு துறவுல தண்ணீர்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரு, சாட்சியாக வந்து அவர் நல்லவங்க. ஆனால் அப்படிப்பட்ட பாதையில் போகும்போது பிசாசு மக்களுக்கு ஆண்டவர் அறிஞ்சு சும்மா இருக்கமா அறியாக இருக்கிறவங்களுக்கு சரி, ஆண்டவர் அறியா அவங்களுக்கு சரி ஒரு குழியை ஏற்படுத்துகிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாருன்னா அவங்க சாட்சிய மத்தியில் ரத்த சாட்சியை மறிக்க போகிற மத்தியில் என்ன செய்கிறாருன்னா நடத்துகிற தேவன். அங்கே என்னன்னா அங்கே ஒரு விடுதலை இருக்குது. எரேமியாவுக்கு ஒரு விடுதலை இருந்துச்சா, அவங்கள போட்டுறாங்க போய் சொல்கிறேன், உடனே வேகமாக தூக்கி வெளியில் விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவரையில் இருந்தாலும் அப்புறம் அவனை வந்து திரும்ப கொண்டுட்டு வந்துடுவாங்க. ரைட்டா? எரேமியா 41:7 to 9 வாசிங்க. அவர்கள் நகரத்தின் மத்தியில் வந்தபோது நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த மனுஷரும் அவர்களை வெட்டி ஒரு பள்ளத்திலே தள்ளி போட்டார்கள். ஆமாம், இப்போ அவன் பண்ணது அக்கிரமம் தான். ஆனால் அந்த பாடியை எங்கே போடணுங்கிறது திட்டம் பண்ணுற காரியங்கள் நம்ம பார்த்துக்கலாம். கர்த்தர் வந்து அங்கே ஒரு பள்ளத்தை வந்து ரெடி பண்ணுற தேவனாக இருக்கிறார். இப்போது இந்த சண்டை நடக்குது இல்லையா, இப்போ ஒரு யுத்தம் நடக்குது இல்லையா, இது வந்து ஹீப்ரு வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா மரண குழி நீர் தேக்கம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. எபிரே அர்த்தம். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டை நடக்கிற இந்த மரண குழி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவிகளுடைய சாம்ராஜ்யம் இருக்கிற ஒரு இடம் இருக்குது. அதோடைய அர்த்தம் வந்து சாம்ராஜ்யம், அசுத்த ஆவிகள் இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம். இந்த பள்ளத்துக்குள்ள இருக்கு இல்லையா குழிகள்லாம், குழி இறங்க அது அங்கே வந்து பிசாசு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யோசேப்பெல்லாம் ஒரு குழிக்குள்ள போடுறாங்க. அப்போ அந்த பிசாசின் கிரியைகளோட சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்றாங்க ஹீப்ருல. சங்கீதம் 28:1 வாசிங்க. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீ கேளாதவர் போல் மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அவருடைய சத்தம் கேட்காத போது எப்படி நிலைமை நமக்கு இருக்குன்னு வந்து தாவீதோட சங்கீதம். அது அந்த குழியில் இறங்குவோம்னா அந்த பாதாள மாதிரி ஒரு இடம். சங்கீதம் 88 4 to 6. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போலானேன். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளில் கிடக்கிறவர்களைப் போலானேன்.
என்னை இது வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம். அவன் அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறந்து தீர்வுடைய நியாயத்தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த மனிதனுடைய கல்லறை, அது வந்து வெறும் பாறையாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, புதைக்கப்பட்டு மறக்கப்பட்டு வாசிங்க திரும்ப. மரித்தவர்களின் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளில் கிடக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். தீருடைய நிலைமை வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து அந்த சங்கீதம் 88 வந்து அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போ சவக்கடல் இருக்கு பார்த்தீங்களா, சவக்கடலும் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மட்டத்துக்கு வந்து கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆண்டவருடைய குழின்னு சொல்லி சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்போ உப்பு இருக்கிறவங்க மிதக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புதக்குழி மாதிரி ஒரு காரியம் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ரைட். 57 நிமிஷம். ரைட். பழைய காலத்தில் வந்து இந்த கிழக்கு தேசத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதாள குழி இருக்கு இல்லையா, இந்த பாதாள குழியில் இருக்கிற கடவுள் என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து வணங்குறவங்க இருந்திருக்காங்க. பாதாள குழிக்கு ஒரு தெய்வத்தை உருவாக்கி வணங்கியிருக்காங்க. ரைட்டா? ஆனால் ஆண்டவருடைய ஒரு ஞானம், அவருடைய இறையாண்மைன்னு சொல்லுவாங்க. இறையாண்மை அப்படின்போது அவருடைய வார்த்தைக்கு வந்து எல்லை கிடையாது, அவருடைய அரசாட்சிக்கு எல்லை கிடையாது, அவருடைய ஆளுகைக்கு வந்து எல்லை கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனு வந்து கண்டதெல்லாம் தெய்வமாக்குவாங்க. சங்கீதம் 139:8 வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுகை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆண்டவருடைய ஆளுகை, அவருடைய வல்லமை, அவருடைய இறையாண்மைக்கு வந்து எல்லை கிடையாது. இப்போ ஒரு தாவீதுன்னு சொல்லுவாருன்னா பாதாளத்துக்குள்ளே போய் படுக்க போட்டேன்னா அவர் சங்கீதத்துலேருந்து ஒரு உவமையாக சொல்கிறார். ஆனால் உண்மையில் வந்து அவர் சொன்ன காரியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாளத்தின் கதவுகளின் சிலை திறந்து மூடுகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. அதுக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே வந்து தன்னுடைய எதிரிகளை என்ன செய்வாருன்னா அடைச்சி வைக்கிறார். இப்போ இறைமையாக கொண்டு போகிறாங்க, அவனை பாதாளத்து வரைக்கும் கொண்டு போகலாம். பாதாளக்குழின்னா உள்ளே விட்டுருந்தா செத்து போனேன், அவன் செத்து போனால் நரகத்து போனதான் பாதாளக்குழி, அவன் விடுவிக்கிற தேவனாக இருக்காரு. ஆனால் தீர்வு என்ன பண்ணிட்டாருன்னா பாதாளக்குழிக்குள்ளே ஒப்படைச்சிட்டாரு. தலைச்சன்களை என்ன பண்ணாருன்னா பாதாளக்குழியில் ஒப்படைச்சிட்டாரு. அப்புறம் நம்ம அந்த ஆமான சொல்லலாம். ஆமாம், குழி அவன் தான் வெட்டினா குழியில அவனுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அதை வந்து அவனே வந்து போடுற மாதிரி இருந்தது. அது அவருடைய இறையாண்மைக்கு வந்து வரையறுக்க முடியாது. இவங்களுடைய நியாயத்திற்கு இப்படித்தான், இவங்க இப்படித்தான் சாவாங்க, இல்லை இவங்க இப்படி தான் சாவாங்க அப்படின்னு. ஆனால் எல்லாருடைய சாவுகளுக்கு ஒரு என்ன செய்கிறாருன்னா, அது கூட இப்போ பிறந்ததுக்கு தான் அவர் வந்து ரெடி பண்ணுறாரு, நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணுறாரு, நம்ம சாப்பிட்றது தான் ரெடி பண்ணுறாரு, நம்ம பரலவத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் ரெடி பண்ணுறாருனால ஒவ்வொருத்தருக்கும் சாவுக்கும் ஒரு இடத்த வச்சுருக்கிறார். யோபில் வாசிப்போம், இந்த இருள் இருக்கிற முதிரா பிண்டம் போல நான் இருந்தால் எனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வந்து சரி பேதுரு வந்து தன்னுடைய அவர் சொல்லும்போது அதை சொல்லுவார். நான் வந்து பிறவாத ஒரு நான் பறக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ அந்த ஆபாஷன் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா செத்து போன பிள்ளை அவர் வந்து ஆபாஷன் ஆகிறதுன்னு சொல்கிறாரு. யாரு? பேதுரு. சரி, யோபு. உயிரா பிண்ட போல இருந்து எனக்கு இருந்தால் எனக்கு நான் கற்பத்திலிருந்து வெளிப்படாமல் இருந்தால் நல்லமா. இப்போ செத்து போன பிள்ளைய வந்து நம்ம என்ன செய்கிறோம்? செத்து போன பிள்ளைய எங்கே போயிடுச்சு, எப்படி போயிடுச்சு, சின்ன பிள்ளை எப்படின்னு சொல்லி கேட்குறோம்.
அப்போ எல்லாத்துக்கும் ஒரு இடத்த என்ன செய்றாரு, ஆயத்தம் பண்ணி வைக்கிறது. ம். உயிரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நரகத்துக்கு போறவங்களுக்கும் ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு, துன்மார்க்கருக்கு ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு, ம். இந்த உலகத்திலே சாகிறவனுக்கு ஒரு இடத்தையும் வச்சிருக்கிறாரு. ம். அவனுடைய நியாயத்திற்காக ம். இப்போ நம்மளே பார்த்துட்டேன் போகணும். நம்மளுடைய நியாயத்திற்கு எப்படி இருக்கு நமக்கே தெரியாது. ஆமா. ஏக்கா? ம். ஆமா. போகிறோம் திடீர்னு இந்த இதில் சுரங்கத்தில் வேலை பார்க்குறாங்க. ம். சுரங்கத்தில் வேலை பார்க்கணும், அப்படியே அந்த சுரங்கம் எப்படி மூடிடுது. ம். அப்படித்தானே? ஆமா ஆமா. நம்ம சுரங்கத்தில் உள்ள வந்து செத்து போயிட்டாங்கன்றாங்க. இப்போ ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஃப்ளைட்டில் அந்த வசனக்கா யோபு 3:16 வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே. அது என்ன இருப்பேன்னா, அது எந்த இடத்துல இருக்கு? இருளான இடத்துல இருக்கா? ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த இடம், அதுலேயே வாசிங்க. ஒளி துன்மார்க்குடைய தொந்தரவு அங்கே இல்லாத, ஒளி இல்லாத ரைட்டு தான். ஒளி அதுக்கு முன்னாடி ஒன்று வரும், ஒளி இல்லாத வெளிச்சத்தை காணாத திசுக்கள் போலவும் இல்லை வெளிப்படாமல் இருந்தால் நலமாக வெளிப்படாத பிண்டம் போலவும் இருந்தால் நலமாக இருக்குன்னு சொல்லுவார். நலமா இருக்கும். அப்படியா? சரி, அந்த இடம் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது நமக்கு, ரைட்டா? அதன் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அதை எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியற் காலத்து வெளிப்பை அது காணாமலும் இருப்பதாக. எது 3:9 முதிரா பிண்டமா? முதிரா பிண்டம் இல்லையா? சரி, சரிக்கா. அவருடைய அனந்த ஞானம் ரைட்டா? நமக்கு தெரிஞ்ச வெளிச்சம் மலப்பா தெரியுது. நிப்பாட்டி பாப்பா. நிப்பாட்டு.